வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைத்தண்டு கூட்டு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். வாழைத்தண்டு நார் எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி 2, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், கடுகு, தூள் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள். குக்கர் சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் கடலைப்பருப்பு. அதனால் நான் முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். வாழைத்தண்டில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம். அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வாழைத்தண்டு போட்டுக்கலாம். வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடிக்கடிக்கு சமையலில் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் கலக்கி கொடுங்க. அந்த மிளகாத்தூளில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டோம். தேங்காய் பால் விட்டுக்கலாம். நம்ம வாழைத்தண்டு கூட்டு செய்கிறோம். அதனால் தண்ணி அதிகமாக வைக்காதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக வச்சுக்கலாம். வாழைத்தண்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம். அதனால் கடலைப்பருப்பு மட்டும் தான் வேகணும். 2 விசில் வந்தால் போதும். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ மூடி எடுத்துடலாம். வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.